பிரம்மஹத்தி தோஷத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சிவபெருமானுக்கு அன்னபூரணி தாயார் தான் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அவர் கூட பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அன்னபூரணி தாயாருக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் 11 அபிஷேகங்கள் பண்ணியிருந்தேன். திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், அரிசி, பால், தயிர், நாட்டு சர்க்கரை, தேன், விபூதி, சந்தனம், ஆரஞ்சு சாறு, இது மாதிரி 11 பொருட்களால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இதனுடைய லாங் வீடியோ இந்த வீடியோவுக்கு மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக மனசுக்கு ரொம்ப திருப்தியாக நடந்தது. இந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது நமக்கு 1000 கோடி சிவலிங்கங்களை நம்ம தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு சேர்த்து அன்னத்துக்கு குறைவில்லாமல் நம்ம வீட்டில் நல்லபடியாக வச்சுருக்க அன்னபூரணி தாயாருக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் சேர்த்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிட்டேன். இன்றைக்கி வில்வத்தினால அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி பழங்கள், காய்கறிகளால் அலங்காரம் பண்ணுறதுக்கு திராட்சை மாலை, கேரட்டு, அப்புறம் ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். அதே மாதிரி மாதுளம்பழம் அலங்காரத்துக்கும் பண்ணியிருந்தேன், நெய்வேத்தியமும் பண்ணியிருந்தேன். எங்களுடைய சிவபெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் நம சிவாய.